ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிதுன்யா அவங்க பெரியம்மா வீட்டில் பண்ண சேட்டை எல்லாம் தான். ஃபஸ்ட்டு வெளியே போனதோடு இந்த எருக்கம் செடியை பார்த்துட்டா, அதை தான் போய் பறிக்க போனோம். அதுக்கப்புறம் பெரியம்மா வீட்டில் சக்கை மரத்தில் சக்கை அவ்வளோ கீழே தான் காய்ச்சி கிடந்துச்சு. மேலே ஒரு சக்கை கிடையாது, கீழே இருந்துச்சு. அவளுக்கு விளையாடுறதுக்கு ஏதுவாக இருந்துச்சு. அதை போய் பிடிச்சி பார்த்து அது குத்த விளையாடிட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரமாக அதில் தான் விளையாடினேன். நான் சின்னதாக தான் வீடியோ எடுத்தேன். மேலெல்லாம் ஒரு சக்கையுமே கிடையாது, எல்லாமே கீழே தான். சக்கை கூட நல்லா விளையாடிக்கிட்டு அடுத்தது கோழி குஞ்சை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு வந்தாச்சு ஆள். இதுக்கு முந்தின டைமில் வரப்போச்சில் கோழி குஞ்சு இந்த கூட்டில் தான் இருந்துச்சு. அதனால் முதல்ல வந்ததோடி அந்த கோழி குஞ்சை தான் போய் பார்த்தா. ஆனால் அங்கே கோழி குஞ்சு இல்லை, எங்கள் அக்கா வெளியே எடுத்து விட்டுட்டா. கொஞ்ச நேரமாக அதுலேருந்து பேசிகிட்டே நின்னா, அம்மா கோழி குஞ்சு எங்கே, கோழி குஞ்சு அப்படி கேட்டுகிட்டே கிடந்தா. அவளுக்கு தெரிஞ்ச மொழியில் கேட்டால். ஃபைனலாக அவள் ஏரியாவுக்கு வந்துட்டா. பெரிய கோழியெல்லாம் துரத்த தொடங்கியாச்சு. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டுன்னா அந்த கோழியை விரட்டுறது தான். ஷூன்ட்டு சத்தம் போட்டுகிட்டே. கோழிக்கெல்லாம் பயமே விட மாட்டாள், ஒரே விரட்டு தான். கோழியை ஃபுல்லாக விரட்டி அவளுக்கு அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த விளையாட்டு. கோழி எங்கம்மா போச்சு? பயந்து ஓடிடுவோ. கீழே விழுந்துடாதுங்க, மெதுவா. கோழி விரட்டி போர் அடித்த பிறகு வாட்டர் ஆப்பிள் பறிக்க வந்தா. வாட்டர் ஆப்பிள் கீழே விழுந்துட்டு சரியான காமெடியாக போச்சு. நானும் அக்காலும் சிரிச்சிட்டே இருந்தோமா, அதை பார்த்து அவளுக்கு கோவம் வந்துட்டு அந்த பழத்தை என்ன பாடுபடுத்துகிறான்னு நீங்களே பாருங்கள். சின்ன பிள்ளைங்க பண்ணுற எல்லாமே க்யூட்டு தான். அதுலேயும் இவ பண்ணுறது எல்லாமே சேட்டை தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தா. கொஞ்சம் நேரமாக கோழியை விரட்டி போர் அடித்தாச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் ஆப்பிள் பறிச்சாச்சு. என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் இருந்து மண் நோண்ட தொடங்கியாச்சு ஆள். நல்லா மண்ணெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மேலே கழுவிட்டு நல்ல ஆள் தூக்கம்தான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.